வழி நடத்தி என் தேவை நிறைவேற்று. எல்லாரும் பாடுவோம். என்னை வழி நடத்தி என் தேவை நிறைவேற்றுவார். என்னை வழி நடத்தி என் தேவை நிறைவேற்றுவார். என்னை வழி நடும் நம்பிக்கையோட சொல்லுங்க. என் தேவை நிறைவேற்றுவார். எபினேசர் எபினேசர் யெகோவா ஈரே. எபினேசர் எபினேசர் யெகோவா ஈரே. சேர்ந்து சொல்லுவோம். பிதாவாகிய தெய்வமே, பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாய் இயேசுவே, சுதனாகிய இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். என்னுடைய உள்ளத்தில் உள்ள எல்லா வேண்டுதல்களுக்கும் எல்லா வேண்டுதல்களுக்கும் பதிலளித்து என்னை ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும். ஆமென். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. கடவுளுடைய கரத்தில் இன்று உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் பரிபூர்ணமாய் வெளிப்படும். நீங்கள் விரும்புகிற உங்கள் வேண்டுதல்களை ஆண்டவர் நிறைவேற்றி உங்களை மகிழச் செய்வாராக. ஆமென். இந்த நாளிலே நான் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரத்திலே 45வது வசனத்தை வாசிக்க சிநேகத்தோடு உங்களை அழைக்கிறேன். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் நமக்கு மிக தெரிந்த ஒரு பகுதி. அருள் நிறைந்தவள் ஆண்டவருடைய தாய், நம்முடைய அன்பு அன்னை மரியாள். பிரைஸ் தி லார்ட். அவள் என்றென்றும் நித்திய கன்னிகையாக, அமல உற்பவியாக, நமக்காக என்றும் பரிந்து பேசி இறைவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் மாதா நிறைவாக நமக்கு பெற்று தருகிறார். அல்லேலூயா. மாதாவின் பிள்ளைகள் அவலமாக சாவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாவுடைய பரிந்துரையை நாடி மன்றாடுகிற ஒவ்வொருவரும் விசேஷித்த அற்புதங்களையும் ஆறுதலையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரிடமிருந்து நிறைவாக பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, எலிசபெத் அம்மாளை அன்னை மரியா சந்திக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எலிசபெத் அம்மாவுக்கு 6ஆம் மாதம் என்று கபிரியேல் தூதர் சொன்ன பொழுது மலை நாட்டில் உள்ள எலிசபெத் அம்மாளை அன்னை மரியா சென்று சந்திக்கிறார். மரியா அன்னை மரியாள் வாழ்த்திய பொழுது எலிசபெத் அம்மாள் தூயாவியினால் நிரப்பப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ மாதா எங்கே இருக்கிறாங்களோ அங்கே யார் இருப்பான்? கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் செயலாற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரின் ஆவியானவர் நிச்சயமாக செயலாற்றுகிறார். கடவுளின் ஆவியால் முழுமையாய் நிரப்பப்பட்டவள் அன்னை மரியாள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற அரை குறைகளுக்கு இது புரியாது. ஏன்? இது கடவுளால் ஆகும். கடவுளால் மட்டுமே இதை கண்டுபிடி, கடவுளுடைய அறிவை, கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களால் மட்டுமே அன்னை மரியாள் எப்பொழுதும் எல்லா காலத்துக்கும் அவள் கன்னிகை, அவள் இறைவனுடைய தாய் என்பதை அவர்களால் அறிக்கையிட முடியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பாருங்க, எலிசபெத் அம்மாள் மனம் மகிழ்ந்து அவள் துள்ளி குதித்து சொல்லுகிறார், இதோ உம்முடைய வாழ்த்துரையை கேட்டவுடன் என்னுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை அக்களிப்பினால் துள்ளியது என்று சொல்லிவிட்டு, என் ஆண்டவரின் தாய் என்னிடத்தில் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று அங்கே மாதாவை அவர் கூறுகிற வார்த்தை, நீங்கள் யார்? ஆண்டவருடைய தாய், என் இறைவனின் தாய் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார், இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நீர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்பதை நீ நம்பினீர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க இந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. முதலாவது இந்த கபிரியேல் தூதர் யாரை சந்தித்தார் என்றார்? செக்கரியாவை சந்தித்தார். யாரை சந்தித்தார்? சொல்லுங்க யார? எலிசபெத் அம்மாவுடைய கணவரை சந்தித்து
அவர் ஆலயத்தில் ஆண்டவருக்கு முன்னால பலிபீடத்தின் அருகிலே தூபம் காண்பித்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஆசாரிய பணியை செய்த அந்த செக்கரியாவிடத்தில் போய் சொல்றாரு, உன்னுடைய மன்றாட்டு என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. ரொம்ப தெளிவாக இருக்கிறது. உம்முடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது என்று கூறுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இதை கேட்ட உடனே பாருங்க, நீங்க லூக்கா நற்செய்தி 1:13 என்ன, உமக்கு வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது, உம்முடைய மனைவி உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு யோவான் என்று பெயரிடுவீர் என்று ஒரு பெரிய விளக்கம் அங்கே கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நடக்க போற எல்லா காரியத்தையும் சொல்றார். அல்லேலூயா. 18வது வசனம் சொல்லுது, செக்கரியா வான தூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவர் ஆயிற்றே என்றார். பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப செக்கரியாவும் எலிசபெத்துமாவும் கொடுக்கிற ஒரு நல்ல செய்தி, முதல்ல மன்றாட்டு கேட்கப்பட்டது. அல்லேலூயா. ரெண்டாவது அந்த மன்றாட்டுக்கு காரணம் என்ன? நீங்க உங்களுடைய மனைவி ஒரு மகனை என்ன செய்வார்? பெற்றெடுப்பார். பெயர் முதற்கொண்டு சொல்லப்படுகிறது. கடவுளுடைய ஆவியால் நிரப்பப்படுகிறவர். அவர் எப்படி இருப்பார், என்ன செய்வார், எல்லாத்தையும் தீர்க்க தரிசனமாக கப்ரியேல் தூதர் வந்து சொல்றார். அல்லேலூயா. ஆனா இவ்வளவும் சொல்லி முடித்தோன்னு என்ன கேட்டாரு? இங்க சொல்றதெல்லாம் கரெக்டு, ஆனா இது எப்படி நடக்கும்? இதுக்கு என்ன சாத்தியம் இருக்கு? ஏன் சாத்தியம் அப்படின்னா என்னது? சத்தமா சொல்லுங்க. சாத்தியம்னா அது நம்ம அறிவுக்கு நமக்கு அறிவுடைய காரியம், நம்ம அறிவுக்கு உட்பட்டது. பிரைஸ் தி லார்ட். நமக்கு நம்முடைய அறிவு சொல்லுகிறது இது முடியும். சொல்லுங்க, இது முடியும், முடியாது. அவருடைய அறிவு சொல்லுது இது எப்படி சாத்தியம்? ஏன்? நான் முதிர் வயது, என் மனைவிக்கும் முதிர் வயது. இப்போ அவர் சொல்லிட்டாரு, ஒண்ணுமில்ல, பயப்படாத, இப்போ வாய் கொஞ்ச நாள் பேசாம இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், இது எப்படி சாத்தியம் என்று அவர் கேட்கிறார். ஆனால் அன்னை மரியாளை குறித்து பைபிள் சொல்கிறது கன்னி. பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்க, மாதாவை குறித்து பைபிள் சொல்கிறது அவர் யாரு? கன்னி. எப்பொழுதும் அவர் கன்னியாக இருக்கிறார். ஒரு கன்னியாய் இருக்கிற அன்னை மரியாவிடத்திலே போய் தூதர் சொல்றாரு, இந்த காரியம் நடக்க போகுது, நீ ஒரு மகனை பெற்றெடுப்ப. பிரைஸ் தி லார்ட். உடனே மாதா ஒரு கேள்வி வைக்கிறாங்க, ஏன் இது எப்படி நிகழும்? நான் என்ன செய்யல? ஆடவனை அறியவில்லை என்ற செய்தியை சொன்னபொழுது, கடவுளால் ஆகாதது ஒண்ணுமே. ஏன்? உன்னுடைய உறவினரான எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம், கடவுளால் ஆகாது ஒண்ணுமே இல்லை. ஒன்று பாட்டும் கொஞ்சம் ஒரு ஃபோன் எடுத்து கால் பண்ணி, எலிசபெத் அப்படி சொன்னது உண்மைதானா அப்படின்னு கேட்டாங்களா? இல்லை. அல்லேலூயா. உடனே மாதா சொன்னாங்க, இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே விசுவாசத்தினால் அன்னை மரியாள் இங்கே யாரா இருக்கிறார் என்றால் விசுவாசத்தின் தாய். கை தட்டுங்க பாப்போம். அவள் யாராக இருக்கிறார்? விசுவாசத்தின் தாய். இந்த உலகத்தில் நம்பிக்கையை குறித்து, விசுவாசத்தை குறித்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் அன்னை மரியாளை சந்திக்க வேண்டும். மாதாவை போல இந்த உலகத்தில் ஒரு சிறந்த விசுவாசி எங்கும் எதிலும் இல்லை. சரியா? அல்லேலூயா. இப்போ விசுவாசத்தை தான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு? நாம ஒவ்வொருவரும் விசுவாசத்தில், நம்பிக்கையில் உறுதி உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பைபிள் எடுத்து வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்கம்மா. எபிரேயர் 11:6வது வசனம் படிங்க. விசுவாசத்தினால் அன்றி எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியாது. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, விசுவாசம் இல்லாம நீங்க ஆண்டவருக்கு ஏற்புடையவராக முடியாது. நீங்க யாருக்கு ஏற்புடையவராக முடியாது? அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கடவுளுக்கு ஏற்புடையது என்ன அப்படின்னா, கடவுள் விரும்புவது நம்பிக்கையை, விசுவாசத்தை.
பிரைஸ் தி லார்ட். நீங்க யாரா இருக்கணும்? விசுவாசியா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை முழுமையாக விசுவசிக்கிற நம்புகிற பிள்ளைகளாக நீங்க வாழணும். ஆண்டவர் என்கிட்ட விரும்புகிறது என்னன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம சில நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? எல்லாத்தையும் செய்வோம். உலக பிரகாரமான அநேக காரியங்களை செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த காலகட்டம் திருவிழாக்கள் நடந்து கொண்டு இருக்கிற காலகட்டம். ஆனால் இந்த காலகட்டத்தில் பாருங்க, நிறைய பேர் கோயிலுக்கு ஆலயங்களுக்கு நிறைய பூக்களால் அலங்காரம், நிறைய பலவிதமான அலங்காரத்துக்கு நிறைய உதவி செய்கிறாங்க. ஆனால் விசுவாசம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள ஏதோ சில காரியங்களை, உங்களுடைய பொன்னையும் பொருளையும் அவர் விரும்புகிறவர் அல்ல. உங்களுடைய நம்பிக்கையை, உங்களுடைய விசுவாசத்தை அவர் அங்கீகரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப பிரியமானவர்களே, ஒரு மனிதன் விசுவசிக்கும் பொழுது 4 ஆசீர்வாதங்களை அவன் காண்கிறான். நான் சுருக்கமாக அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வேதத்தின்படி சில காரியங்களை வேகமாய் காண்பித்து கொடுக்கிறேன். நீங்கள் எடுத்து வாசியுங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் தயவு செய்து வாசிக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் முழுமையாக உள்ளூர நம்பினால் நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். கை தட்டுங்க பார்ப்போம். அப்ப முதலாவது விசுவாசம் என்ன கொண்டு வருகிறது? சொல்லுங்க. விசுவாசம் என்ன கொண்டு வருகிறது? ரட்சிப்பை கொண்டு வருகிறது. எதை கொண்டு வருது? சொல்லுங்க. எதை கொண்டு வருது? நீங்க ரட்சிக்கப்படணும்னா, நீங்க மீட்கப்படணும்னா நீங்க என்ன செய்யணும்? இயேசுவை நீங்கள் விசுவசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். யோவான் 1:12 படிக்குமா? யோவான் 1:12. இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ளுகிற யாவரும் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க யாருடைய பிள்ளையா மாறுகிறீர்கள்? கடவுளின் பிள்ளையாய் மாறுகிற அந்த உரிமையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப முதல்ல நான் என்ன செய்யணும்? அவரை நம்பணும். சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. நீங்க நம்பினால் மட்டும்தான் ரட்சிப்பை பெற முடியும். ரட்சிப்புங்கிறது முழுக்க ஞான ஸ்நானம் மட்டுமா? சொல்லுங்க. விசுவாசம். நீங்க இந்த உலகத்தில் பாருங்க, நிறைய பேர் முழுக்க ஞான ஸ்நானம் வாங்குறாங்க. நிறைய பேர் கிறிஸ்தவங்கிற பேர்ல இருக்கிறோம். அல்லேலூயா. உலகம் முழுவதும் பார்த்தா 220 கோடி பேர், 220 கோடி பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு விகிதாச்சாரம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் 220 கோடி பேர் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற இடத்துல ஒரு சின்ன கேள்விகள்னா, 220 பேர் கிறிஸ்துவை நம்புகிறார்களா? சொல்லுங்க. நம்புகிறார்களா? இல்லை. முழுமையா நம்புறாங்களா அப்படின்னா பெரிய அது ஒரு எப்பவுமே அது கேள்விக்குறியாதான் இருக்கும். ஏன்? அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகள் மீது இருக்கிற நம்பிக்கை யார் மேலே இல்லை? இயேசு மேலே இல்லை. என்ன இன்னைக்கு? அதனால தான் பாருங்களேன், நான் சமீபத்தில் ஒரு போட்டுக்கு ஜெபம் பண்ணு சொன்னாங்க. அவங்க போட்டு புதுசாக இறக்குறாங்க. அப்போ ஜெபம் பண்ண கூப்பிட்டது நமக்கு தெரிந்த ரொம்ப நல்ல நண்பர், அதனால் போயிட்டோம். ஆனால் போனால் அந்த போட்டுக்கு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு போயிருக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே போட்டு பாதி கடலில் இறங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்? டைம். நாங்கள் போகிறதுக்கு ஒரு ½ என்ன செஞ்சுட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. லேட் ஆனதுன்னு பார்க்குறோம். என்னப்பா போட்டு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா பார்த்தா போட்டு கடலில் புது போட்டு இறங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ ஏற முடியாது. நான் நினைக்கிறேன் மனசில், ஒருவேளை ஆண்டவருக்கு இதில் விருப்பம் இல்லை போல. சரி வந்துட்டோம். பார்க்குறோம், சுற்றி முற்றி பார்த்தா பூசணிக்காய், தடியங்காய், சட்டி, பொட்டி எல்லாம் என்னெல்லாம் ஐதீகம் உண்டோ, ஐதீகம் கூட சொல்லக்கூடாது, மூட நம்பிக்கை உண்டோ எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்குறாங்க. நம்ம மனசில் நினைக்கிறேன், கடவுளுக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு நம்ம செஞ்சுருக்கோம், வந்திருக்கிறோம். இயேசு மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஆண்டவர் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? இன்னைக்கு அநேகருக்கு பெயர் அளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். என்ன பெயர்? பெயர் அளவில் கிறிஸ்தவர். பெயர் மட்டும் கிறிஸ்துராஜி, சேசராஜி, புலோமினா, மேரி எல்லா பேர் இருக்கு. ஆனால் என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. தேவன் மீது நம்பிக்கை இல்லை. எனக்கு ஒரு சகோதரர் ஒரு சாட்சியத்தை சொன்னார். நான் எப்படி கிறிஸ்தவனானேன்னா, பிரதர் நீங்கள் உங்களை மாதிரி அம்மா வயிற்றுலேயே கிறிஸ்தவனை நான் பிறக்கலை. நான் ஒரு முறை என்னுடைய அலுவலகத்திலேருந்து வந்துக்கிட்டு இருந்த பொழுது திடீர்னு ஒரு பக்கத்தில் சவுண்டு கேட்குது. உங்களுடைய மனதிலே இப்பொழுது இருக்கிற பாரங்களை மாற்றி
உங்களை நேசிக்க இயேசு இருக்கிறார் என்று ஒரு சத்தம் கேட்டுச்சு. அல்லேலூயா. என்னை அறியாமலே போயிட்டு இருந்தேன்னா அப்படியே வாகனத்தை அந்த பக்கமாக நிப்பாட்டி ஓரமான்னு கேட்க ஆரம்பித்தேன். அங்கே இருந்த அந்த ஜெபத்தையும் அங்கே இருந்த தேவனுடைய வசனமும் என் இருதயத்தை தொட்டது. என்னை அறியாமலே அங்கே நான் முழுசாக போய் உள்ளே உட்காந்துட்டேன். அந்த 3 நாள் கூட்டத்தில் உட்கார்ந்தேன், ஜெபத்தில் ஈடுபட்டேன். ஒரு வேதாகமத்தை வாங்கி இயேசுவை நான் யார் என்று வாசிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் தான் இரட்சகர் என்பதை, மீட்பர் என்பதை கண்டுபிடித்தேன். என்னுடைய மனைவிக்கு பைபிள் படிக்கணும்னு ஆசை வந்துச்சு, என் பிள்ளைகளுக்கு படிக்கணும்னு ஆசை வந்துச்சு. நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை. இன்னைக்கு என்னுடைய குடும்பம் கிறிஸ்துவுக்கு சொந்தமான குடும்பம். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம குடும்பம் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு வந்துட்டா, ரட்சிப்பு ரட்சிப்புன்னு வாயில தான் எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அடையாளங்களை வைத்து முழுக்கு ஞான ஸ்நானமா தெளிப்பு ஞான ஸ்நானமானு பட்டிமன்றம் போட்டு சண்டை போடுறதுலேயே பாதி இருக்கிற கிறிஸ்தவனு ஓடி போயிடுவான். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் பரலோகத்துக்கு போவோம், நீங்கள் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. இதுலேயே பாதி கிறிஸ்தவனை குழியை தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. உள்ளே வர்றவன் பார்க்குறான், இவனுங்களுக்கே நம்பிக்கை இல்லை, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பாதி பேர் வரப்பா நாங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவை என்ன செய்கிறோம், நம்பிக்கிறோம்னு உட்காந்துக்கிற இடங்களுக்கு போயாச்சு. அல்லேலூயா. அப்போ முதலாவது தெரியணும், இயேசு கிறிஸ்துவை உள்ளூர நம்புகிறவர்களுக்கு மீட்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசித்து பாருங்க, மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம். மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் படிங்க. இயேசு அந்த மனுஷனை பார்த்து, இயலுமானாலா விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. யாருக்கு எல்லாம் கூடும்? யார் ஒருவர் தேவனை விசுவசிக்கிறார்களோ, யார் ஒருவர் ஆண்டவரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் கூடும். இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒருவேளை வியாதிகள் இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம். ஒரு அம்மா சொன்னாங்க, என்னுடைய பையன் ஒரு அம்மா சொன்ன சாட்சியம், என்னுடைய மகன் ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டாரு. எனக்கு தகவல் வந்தது. தகவல் வரும்பொழுது அங்கே நான் ஹாஸ்பிட்டல் நோக்கி போகிறேன். அங்கே என்ன அந்த டாக்டர் பார்த்து சொன்னார், உங்கள் மகன் என்ன செய்ய மாட்டான், பிழைக்க மாட்டான். பிழைக்க மாட்டேன்னு சொன்னோடனே நான் சொன்னேன், ஐயா அங்கே வாங்க, உங்கள் வாயால் இதை சொல்லாதீங்க. உடனே டாக்டர் சொன்னார், ஏம்மா நான் தான் இதை உனக்கு சொல்ல முடியும், வேற யார் சொல்லுவா, என் படித்த அளவுக்கு உன் பையன் பிழைக்க சான்ஸே. உடனே அந்த அம்மா சொன்னிச்சான், டாக்டர் வாயை மூடுங்க டாக்டர், என் பையனை ஆண்டவர் என்ன செய்வார், காப்பாது. என்னம்மா லூஸ் மாதிரி பேசுகிற அப்படின்ட்டு அவர் போயிட்டாராம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதே பாருங்க, அந்த மருத்துவமனையில் செத்து போயிடுவான், உறவுக்காரங்கெல்லாம் வந்து நிற்கிற அந்த இடத்துல அந்த பையன் 3வது நாளில் எப்படி பாருங்க, அந்த அம்மா ஜெபத்தை விடலை, ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையை விடலை. மருத்துவர்கள் பார்த்துட்டே இருக்காங்க, எல்லாம் இறங்கிக்கிட்டே வருது. ஆனால் அதே மருத்துவர் சொன்னாராம், உன் பையன் மரணத்தை தாண்டி இப்பொழுது அவன் பிழைத்துக் கொள்வதற்கு எல்லா உடல் உறுப்புகளும் செயல்படுகிறது. இன்னைக்கு அவனுக்கு குழந்தை குட்டியோடு நல்லா இருக்கிறான். அல்லேலூயா. அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் ஆண்டவரை நம்பிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு ABCDங்கிற ஆப்ஷனுக்கு இடமே இல்லை. ஒரே ஒரு நம்பிக்கை அவர் மேலே வச்சுட்டோமா, அவர் நமக்காக செயல்படுவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த நல்ல கவனிக்கணும், முதல்ல மீட்பு, ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் முடியாதுங்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் முடியும். ஆமென். மூன்றாவது, தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள், எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வாசகத்துடைய பின்பகுதி. தயவு செய்து எசையா 28:16 பின்பகுதியை வாசிங்க. நம்புகிறவன் பதற்றமடையான். போட்டிருக்கா? நம்பிக்கை கொண்டவன் என்ன செய்ய மாட்டான், பதற்றமடையான். நம்ம லாரியில் பார்த்துருப்போம், பின்னால் சில லாரிகள் எழுதியிருப்பாங்க, என்னது, பதறின காரியம் சிதறி போகும். பதறினா நீ என்ன செஞ்சிருவ, உள்ளே கொண்டு போய் வண்டியை உள்ளே விட்டுருவ. அதனால பதறாத. இன்னைக்கு இந்த உலகம் பதற்றத்தில் இருக்கு, பயத்தில் இருக்கு. வாழ்க்கையே பயத்தில் தான் பயணித்து கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எடுத்துட்டீங்களா? எசையா 28:16 அந்த வசனத்தில் அல்ல, அதான் அதனுடைய பின் பகுதியை பாருங்க. நம்புகிறவன் பதற்றம் அடையான். போட்டிருக்கா? நம்புனா என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்க, எதுக்கும் பதற மாட்டீங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவுக்கு விரோதமாக ராஜா தீச்சூளையை நிப்பாட்டினான். அல்லேலூயா.
தானியேலுக்கு விரோதமாக சிங்கக்கவி இருந்தது. ராஜாவுடைய கட்டளை என்ன? வனங்களனா, சிலைய வனங்களனா 7 மடங்கு எரிகிற தீச்சூளை. ராஜாவுடைய கட்டளை, ஜெபம் செய்தால் சிங்கக்கவியில தள்ளப்படுவாய். பாருங்க, சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவும் உடனே நடுநடுங்கி பயந்து போய் கூனை கும்பிடு போட்டாங்கன்னு போட்டிருக்கா? அவங்க பயப்படலைங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்க பாருங்க, மற்றவங்ககிட்ட போய் இயேசு நல்லவர்னு சொல்றதுக்கே வெட்கப்படுறோம். அல்லேலூயா. ஜெபம் பண்றதுக்கு கூட பயம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ பயப்படல, பதற்றம் அடையல. எரிகிற தீச்சூளையில் தூக்கி போடப்பட்டாலும் தேவனே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிக்கையிட்டார்கள். தானியேல் ராஜாவுடைய கட்டளையானாலும் நான் என் கடவுளை தவிர வேறு யாரிடமும் ஜெபிக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார். சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார். எரிகிற தீச்சூளையிலிருந்து சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவை ஆண்டவர் விடுவித்தார். ஆமென். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? யாருக்கும் பயப்பட மாட்டீங்க, எதுக்கும் பதற்றம் அடைய மாட்டீங்க. அல்லேலூயா. 4வது, ஒரு மனிதன் தேவனை விசுவசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த மனிதனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? எடுத்து வாசியுங்கள். 1 பேதுரு 1 வசனம் வாசியுங்கள். 1 பேதுரு 1:7. 1 பேதுரு 1:7. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்த நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். கை தட்டுங்க பாப்போம். விசுவாசம் என்ன கொண்டு வரும்? நீங்க ஆண்டவரை நம்புறது, நீங்க ஆண்டவரை விசுவசிக்கிறது 4வது உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாக்கும். ஆமென். அல்லேலூயா. இயேசு வரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? புகழும் மாண்பும் மாட்சிக்கும் உரியவர்களாக நீங்கள் போய் சேர்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை நான் நம்பும் பொழுது, விசுவசிக்கும் பொழுது எனக்கு தெரியணும் அவர் என்னை ரட்சிக்கிறார். 2வது, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் கூடும். 3வது, நான் பயப்பட மாட்டேன், பதற்றம் அடைய மாட்டேன். 4வது, என் தேவன் வரும்போது அந்த நாள் எனக்கு மகிமை நாளாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். சிலர் பாருங்க, நேற்று மாலை வேளையில் ஒரு தங்கச்சி வந்தா, அவர் சொன்னா, பிரதர் எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார், வந்து சொன்னார் உடனே இந்த வீட்டை காலி பண்ணுங்க, இந்த வீட்டில் இருக்க உங்களுக்கு எல்லாமே நஷ்டமாயிரும், இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை, வியாதி வரும், திடீர்னு தற்கொலை பண்ணி நீங்கள் செத்து போயிடுவீங்க, ஏன்னா இங்கே ஒரு ஆவி நடமாடுது. அந்த பிள்ளை பதற்றமாக பயத்தோடு ஓடி வந்திருக்கா. அல்லேலூயா. நான் கேட்டேன், எதுக்கு பயப்படுற? எதுக்கு பயப்படுற? பிசாசுக்கு பயப்படுற? தேவன் இருக்கிறாருங்க நம்பிக்கை உனக்கு இருக்கா? சொல்லுங்க, இருக்கா? அந்த அம்மாவுக்குள்ள நம்பிக்கை இல்லாத விளைவு என்ன? பயம் அவளை ஆட்கொள்ளுது. பிரைஸ் தி லார்ட். அவங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் நமக்குள்ள பலவிதமான அச்சுறுத்தல்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, 4 ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் சொன்னார். ஆனால் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு விசுவாசத்துக்கு ஜனங்கள் மத்தியில் இடமே இல்லை, நம்பிக்கைக்கு இடமே இல்லை. கோயிலுக்கு போகிறோம், ஜெபத்துக்கு போகிறோம், எல்லாம் போகிறோம், ஆனால் ஆண்டவர் மேலே என்ன இல்லை? சொல்லுங்க, ஆண்டவர் மேலே என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. பிரைஸ் தி லார்ட். நற்கருணையில் இருக்கிற தேவனாகிய ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார்கள நம்பிக்கை இல்லாத கிறிஸ்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். பதித போதனைகள், தப்பறைகளுக்கு பின்னால் ஓடுகிற கிறிஸ்தவர்கள். இந்த சபை, அந்த சபை, அந்த சபை, இந்த சபை இல்லாட்ட அந்த சபை, இப்படி கடைசி வரை ஓடிக்கிட்டே இருக்கிற கூட்டங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க, உங்கள் தேவனாகிய நம் தேவனாகிய ஆண்டவர் மீது நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யக்கூடாது? தளரவே கூடாது. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? இயேசு இந்த உலகத்துக்கு வருவார். அல்லேலூயா. கண்டிப்பாக உங்களை சந்திக்க வருவார், என்னையும் சந்திக்க வருவார். ஆனால் இயேசு வரும் பொழுது இந்த உலகத்தில் நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு பார்க்குறோம் பெரிய பெரிய கோபுரம், என்ன அப்படி தானே? பெரிய பெரிய கோபுரங்கள், எத்தனை அடி உயரம் கோபுரம். எங்கள் ஊர் கோபுரம் பெருசா, உங்கள் ஊர் கோபுரம் பெருசா, இப்படி போட்டி போட்டு என்ன செய்கிறோம்? ஆலயங்களை கட்டுகிறோம். நான் தப்பாக சொல்ல வரல.
உங்கள் கோபுரம் உயர்ற அளவுக்கு உங்கள் நம்பிக்கை உயரணும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஆலயத்தை பெருசாக்குற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் விசுவாசத்தை, இறை மக்களுடைய கூட்டத்தை பெருசாக்கணும். பிரைஸ் தி லார்ட். நான் சமீபத்தில் ஒரு கேரளாவை சார்ந்த ஒரு சகோதரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. நான் சொல்கிறதெல்லாம் கவனிக்கணும். அல்லேலூயா. அவங்க அந்த வீடியோ எடுத்து அனுப்பினது அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க வெளிநாட்டில் இல்லை, ஒரு அந்த இருக்கிற அந்த காலகட்டத்தில் அவர்கள் போய் ஒரு இடத்துக்கு, ஒரு சர்ச்சு, ஒரு வெளியே பார்க்கும்போது பெரிய கோபுரம், நல்ல ஒரு வரலாற்று பின்னணி தங்கிய ஒரு சர்ச்சு. அந்த சர்ச்சை பார்க்குறாங்க. பார்த்த உடனே உள்ள ஆலயம் இருக்குது அப்படின்ட்டு வேகமாக அவர் போகிறார். உடனே அவருடைய உறவினர் பார்த்து சொல்கிறாரு, என்ன எங்கே போகிறீங்க? நான் சர்ச்சுக்கு போகிறேன். அப்படியா, ரைட் வாங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட எதுவும் சொல்லாமல் அந்த சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். வெளியே பார்த்தீங்கன்னா எல்லா சுரூபங்கள் என்னெல்லாம் அங்கே எல்லாம் எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நல்ல பெயிண்டிங் எல்லாம் இருக்குது. உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் லெஃப்ட் சைடில் இப்படி பார்க்க காமிக்கிறாங்க, பீஸா பர்கர் விற்கிறாங்க. அடுத்து கொஞ்சம் தூரம் போகிறாங்க, அதே மாதிரி நிறைய ஃபுட் ஸ்டால். அடுத்து போகிறாங்க, பொழுதுபோக்கு சீட் ஆடுறாங்க. இந்த பக்கம் போகிறாங்க, அப்படியே போகிறாங்க. கடைசியில் மேலே கொயருக்கு போகிறாங்க. கொயருக்கு போனால் அது வேறு ஒரு கேப்ரே டான்ஸ் ஆடுற இடம், டான்ஸு பப் அப்படின்னு சொல்கிறாங்களே, என்னமோ ஒன்று, அதை வச்சுக்கோங்க. அதை தாண்டி ஆல்டர். அந்த ஆல்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா மதுபானம் குடிக்கிற இடம். ஆல்டர்னா என்னது? பீடம். பீடத்தை என்ன ஆக்கிட்டாங்க? மதுபானம் குடிக்கிற இடம். இந்த அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி. அது வீடியோ பண்ணிட்டு சொல்லுது, நான் வெளியே இருந்து பார்க்கும்போது ஆலயத்துக்குள்ளே போகிறேன்னு நினச்சேன், ஆனால் உள்ளே என்ன இருக்குது? எல்லாம் இருக்குது, மார்க்கெட்டாக இருக்குது, உள்ளே பப்பு, உள்ளே குடிவரி எல்லாம் இருக்குது. ஏன்? அதில் சொன்னாராம், இந்த சர்ச்சை விற்றுட்டாங்க. இந்த சர்ச்சை என்ன செஞ்சிட்டாங்க? இதை மாதிரி ஒரு சர்ச் இல்லைங்க, பல சர்ச்சுகள் இந்த தேசத்தில், உலகம் முழுவதும் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். உலகம் முழுவதும் கிறிஸ்தவ நாடுகளில் ஆலயங்கள் என்ன செய்கிறாங்க? ஆட்கள் வரலை, ஆலயத்தை பராமரிக்க முடியலைன்னு சொல்லி அதை வாடகைக்கு விடுறாங்க, அதை மண்டபமாக்குறாங்க, அதை ஒரு பொழுதுபோக்கு பூங்கா மாதிரி ஆக்குறாங்க, அதை பலவிதமான காரியங்களுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ கேள்வி என்ன தெரியுமா? நல்லா கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. நல்ல 2 கை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். இப்போ கேள்வி என்ன? நீங்களும் நானும் இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோமா? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, போகிறீங்களா? போகிறதே அரைப்பூசை தான். இதில் வேற உங்களை சொல்லலை, என்ன காமனாக எடுத்துக்கோங்க. போகிறதே அரைப்பூசை தான். சிலருக்கு நீங்கள் நல்லா வருத்தப்படக்கூடாது. கோயிலுக்கு போகிறீங்களா? ஆமாங்க. எங்கெங்க போனீங்க? கோயிலுக்கு போகணும்ல. போகலன்னு அப்புறம் அது வேற அன்பிய தலைவி எதையாவது சொல்லி கொடுத்துருவா. சிலர் அதுக்கு பூசைக்கு போகிறது. சில பேர் போகலன்னா இந்த இது மாதிரி, எப்படி சம்பிரதாயம் மாதிரி வாரம் வாரம் செய்ய வேண்டியது செய்யணும். பார்த்தீங்களா? சாயங்காலம் ஆனால் லைட்டு போடணும், அப்படி தானே? சொல்லுங்க, 6 மணி ஆகிட்டுனா என்ன வருதோ இல்லையோ சில வீட்டில் சொல்லுவாங்க, ஆட மூதேவி போட வேண்டிய லைட்டை என்ன செய்ய போடு, மூதேவி உள்ளே வந்துட போகுது. அதனால் என்னது, சீதேவி வர்றதுக்காக சும்மா நம்ம பாரம்பரியம் தானே இதெல்லாம். அதனால் என்ன வருதோ, வெளிச்சம் இருக்கோ இல்லையோ, சூரியன் மறையுதோ இல்லையோ, 6 மணி ஆனோன்னு என்ன பண்ணணும்? அதை மாதிரி கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும்? போகணும். போகலன்னா என்ன ஆகும்? திங்கக்கிழமை கால் டக்குன்னு தட்டி கீழே விழுந்தா கூட நேற்று கோயிலுக்கு போல தான் கீழே விழுந்துட்டோம். வீட்டுக்காரருக்கு பாடு, மீன் பாடு வரலன்னு வச்சுக்கோ, என்ன சொல்லுவார்? நீ இருக்கிய நேற்று பூசைக்கு போகல, அதான் உனக்கு பாடு வரல. இப்படி நீ எதையாவது சொல்கிற ஒரு சம்பிரதாயத்தில் கோயிலுக்கு போகிற ஒரு கூட்டம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. அதுலேயும் சீவி மினிக்கி பொட்டு வச்சு எல்லாத்தையும் எல்லாம் பண்ணிட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? பிரசங்கம் முடிஞ்சு. ஏன்னா நிறைய பேருக்கு பிரசங்கம் முடிஞ்சால் தான் நிம்மதி. ஏன்னா பிரைஸ் தி லார்ட். எப்பா இன்னைக்கு பிரசங்கம் முடிஞ்சிட்டுப்பா. இதில் அக்காமார் கோயிலுக்குள்ளே இப்படி போகிறது நிறைய பேர் பார்க்குறோம். அண்ணமாருக்கு வாய்ப்பே இல்லை, உள்ளே வந்துடக்கூடாது. ஏன்? திடீர்னு மோட்சத்துக்கு போயிடக்கூடாது இல்லை? அல்லேலூயா. வாலிபர்களுக்கு பஞ்சமே இல்லை. எங்கப்பா போகிற? கோயிலுக்கு போகிறேன். இவர் எங்கே உட்காந்துருக்காரு? இவர் கோயிலுக்கு பின்னால் உட்காந்துருப்பார். இல்லைன்னா எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட பைக் எடுத்துகிட்டு எங்கம்மா போனேன், ஆனால் கரெக்டாக அவனுக்கு தெரியும். சென்று வாருங்கள், பிதாசுதன் போடும்போது கிளம்பி வர்றான். சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்துன்னு சொன்னால் வீடு வந்து சேர்ந்துருதான்.
அதுதான் அவனுடைய டைமிங். அப்படி தானே? இப்போ நீங்கள் எங்கே வந்தீங்க? கோயிலுக்கு வந்தீங்க. பக்கத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்களே பாதி பூசைக்கு தான் வரீங்க. உங்கள் பிள்ளைங்க எங்கே போவாங்க? எங்கே போவாங்க? இன்னும் 20 வருஷம் கழித்து கோயில் இருக்கும், கோயிலுக்குள்ளே ஆள் இருக்குமான்னு கேளுங்க. உண்மையிலே ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. கோயில் இருக்குமா? இருக்கும். திருவிழா நடக்குமா? ஆனால் திருவிழாவுக்கு மட்டும் ஆளுக்கு வந்துடுவாங்க. ஏன்? எல்லாம் காமிக்கணும்ல. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க. இப்போ இதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு என்ன காமிக்கிறார்னா, நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவர் காண்பிக்கிற அந்த வசனத்தை பாருங்க. 18ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் படியமா. லூக்கா நற்செய்தி 18:8. இயேசு விரைவில் அவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனத்தை படிங்கம்மா. மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் விசுவாசத்தை காண்பாரோ. அல்லேலூயா. இயேசு இந்த பூமியில் வரும்போது என்ன இருக்காது சொல்லுங்க. ஆண்டவரே சொல்றாரு, மானிட மகன் இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமியில் என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். காண்பாரோ அப்படின்னு கேட்கிறார் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன்? விசுவாசம் இன்னைக்கு இந்த உலகத்தில் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேவனை அறிகிற அறிவில்லை, தேவனோடுள்ள தொடர்பு இல்லை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் இல்லை, ஆண்டவர் இருக்கிறாருங்கிற உணர்வு இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நான் வேகமாக இந்த வேத புஸ்தகத்தில் ஒரு மனிதனை பார்த்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் விசுவாசத்தை அவன் பெற்றுக்கொண்ட இடத்தை சிந்திக்க நான் உங்களை அழைக்கிறேன். அல்லேலூயா. தயவு செய்து வாசியுங்கள் லூக்கா நற்செய்தி. இன்னைக்கு யாரெல்லாம் விசுவாசத்தில் நம்பிக்கையில் தளர்வுற்று இருக்கிறீர்களோ நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய இருதயத்தில் என் வாழ்க்கையில் நம்பிக்கை விசுவாசம் என்னை நிரப்பட்டும். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை விசுவாச குறைவு இருந்தால் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் நம்பிக்கை குறைவு, நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபியுங்கள். அல்லேலூயா. விசுவாசத்திலே உறுதியுள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லுங்க, ஆண்டவரே, மரண பரியந்தம் நான் உம்மை என்ன செய்யணும்? விசுவசிக்க வேண்டும். இறுதி வரை நம்புகிறவன் மீட்பு பெறுவான். ஆமென். அல்லேலூயா. தயவு செய்து எடுத்து வாசிங்கள் லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 42 முதல் 43 வரை உள்ள வேத வசனம். இயேசு கிறிஸ்து அவரிடம் நல்ல கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து யாரை பார்த்து சொல்கிறார்? நல்ல கவனிச்சு பாருங்க. கண் தெரியாத ஒரு மனிதன். பிரைஸ் தி லார்ட். யாருங்க? பார்வையற்றவர், கண் தெரியாது குருடராய் இருக்கிற ஒருவர். அவருடைய வேலை என்னன்னா, அவர் பிச்சை எடுக்கிறவர். என்ன வேலை சொல்லுங்க? ஒரு கண் தெரியாத மனிதன். அவர் யாரா இருக்கிறாரு? நாள்தோறும் பிச்சை எடுக்கிறார். ஒரு குறிப்பிட்ட டைம், அந்த டைமில் கொண்டு போய் அவங்க என்ன செய்வாங்க? எரிக்கோ செல்லுகிற பாதையில் அவனை கொண்டு போய் வைக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ வழக்கமாக பாதையில் கொண்டு போய் வைப்பாங்க. அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல கொண்டு வைப்பாங்க. அவருடைய வேலை என்ன? போகிறவங்க வரவங்கிட்ட தர்மம் கேட்பாரு, பிச்சை எடுக்கிறது அவருடைய வேலை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. இங்க இருக்கிற நீங்க இன்னைக்கு எந்த பிரச்சனையில் வந்திருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய அதிசயத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் செயலாற்றுவதை நீங்கள் காண வேண்டும். நல்ல கையை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு உங்கள் நம்பிக்கையினால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோகங்களும் எல்லா வேதனைகளும் மறைந்து போகணும். நீங்கள் நல்லா இருக்கணும். நல்ல பக்கத்தில் கை கொடுத்துனா, 2 கை இருக்குல்ல, 2 கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் நல்லா இருக்கணும். உங்கள் விசுவாசத்தினால உங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். ஆமென். இப்போ ஆண்டவர் சொன்னார், உன் நம்பிக்கை உன்னை. இப்போ நீங்க ஒரு கேள்வி கேளுங்க, இவர் யார்? பிச்சை எடுக்கிறவன். பிச்சை எடுக்கிறவனுக்கு எப்படி நம்பிக்கை வந்தது? பிச்சை எடுக்கிறவனுக்கு எப்படி நம்பிக்கை வந்தது? பிரைஸ் தி லார்ட். முதல் காரியம், இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் திறந்து வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் எடுத்து தயவு செய்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த மனிதனை குறித்து நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா.
36வது வசனம். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருந்ததை கவனித்த இவர் இது என்ன என்று வினவினார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. வழக்கமா அவன் பிச்சை எடுக்கிற இடம் தான். ஆனா வழக்கமான பிச்சை எடுக்கிற இடம். நல்ல கவனிங்க. ஆனா இந்த மனுஷனுக்குள்ள ஒரு தேடுதல் இருந்தது. ஆமென். இது என்ன என்று அவன் வினவினான். இது என்ன என்று வினவினான். பிரைஸ் தி லார்ட். முதலாவது, விசுவாசம் எப்பொழுது வரும் என்றால், விசுவாசம் தேவனை அறிகிற அறிவினால் வரும். ஆமென். அல்லேலூயா. எப்ப வரும்? தேவனை தேடுகிற அறிவு முதல்ல நமக்கு வேணும். இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. ஆலயத்துக்கு வர்ற, ஜெபத்துக்கு வர்ற எல்லாருக்கும் அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா? இந்த கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்காரர் கேட்டால் கோவம் வரும்ல. பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே இந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் பாருங்க. ஒரு மனிதன் தேவன் மீது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கணும்னா, இப்போ ஒரு சின்ன கேள்வி. நீங்கள் உங்கள் வீட்டுக்காரரை நம்புறீங்களாம்மா? ஏம்மா பாப்பா உன்ட்ட கேட்குறேன், நம்புறியாம்மா? எப்படி நம்பின? ஏம்மா என்னம்மா தப்பாவை கேட்டேன். நீங்கள் எப்படிம்மா நம்புனீங்க? தங்கமோ வைரமோ வாங்கி கொடுக்கணும் உனக்கு? எப்போ உனக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா, பார்த்தாங்க ஒரு மாதத்துலேயே சிலருக்குலாம் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, சிலருக்கு ஒரு வாரத்தில் கல்யாணம் முடிச்சிருக்காங்க, சில பேர்லாம் திடீர்னு கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க, அடுத்த நாளே இப்படி எத்தனை சம்பவங்கள் நடக்குது. ஆனால் இவங்க கூட நான் போக மாட்டேன் அப்படின்லாம் இருந்தவங்க இருப்பாங்க, தலையெழுத்தேன்னு போனவங்க இருப்பாங்க. ஆனால் இப்போ 2 நிமிஷம் பிரிய முடியல. ஏன்னா நான் அவரை அறிந்து கொண்டேன். எப்போ உன் நம்பிக்கை எப்படி வந்துச்சு? முதல்ல பார்க்கும்போது காட்டு மிராண்டி மாதிரி இருந்தான். சரி, என்ன ஒரு மாதிரி பார்க்க, நீ எலும்பும் தோலுமா இருந்த, அப்படி தானே? அவனை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அப்புறம் வாயை திறந்த உடனே உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. முழு மாமிச மலை மாதிரி. சிலர்லாம் பார்த்து அப்படி இருந்திருக்கும். என்ன, உனக்கு 18 வயசு முடியவுமே கட்டி கொடுத்துட்டாங்க. அவனை பார்த்தா 28 வயசுக்கு மேலே இருக்குது, 10 வயசு டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இப்போது அந்த மனுஷனோட பிரியவே ஏங்க இந்த ஆளை எப்படிம்மா நீ நம்புன அப்படின்னா, அந்த மனுஷன் கூட இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அறிய என்ன வந்துட்டு? நம்பிக்கை வந்துட்டு. இந்த மனுஷனை தவிர இந்த உலகத்தில் எனக்குன்னு வேற யாருமே இல்லை. இப்போ அம்மா சொல்கிறா, எடியே ஒரு வாரம் வந்து வேலையை பார்த்துட்டு போ. ஏன் சொல்லுங்க? ஏன்? செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி எனக்கு ஒன்றுனா யார் இருக்கா? என் மாப்பிள்ளை இருக்கார். சொல்லுங்க. அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நீங்கள் நம்பிக்கையிலே வளர ஆரம்பிக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் அறியாமல் உங்களால் நம்ப முடியுமா? சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த தெய்வத்தை நீங்கள் என்ன அறிந்திருக்கிறீர்கள்? எங்க தாத்தா சொன்னாரு, எங்க பாட்டி சொன்னாங்க, எங்க ஃபாதர் சொன்னாரு, எங்க சிஸ்டர் சொன்னாங்க. அப்படியா? நல்ல கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவன் முதலாவது இயேசுவை யார் என்று அவன் அறிய விரும்பினான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல பாருங்க, இன்னைக்கு வேதத்தில் ஒரு வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையின் வழியாய் 4ஆம் அதிகாரம், ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் படியுமா? அறிவின்மையால் என் மக்கள் அழிந்து போகிறார்கள். எதுல? என்னது? அறிவின்மையால். என்னது? சொல்லுங்க அல்லேலூயா. என்னது அறியல? நல்ல கவனிச்சு பாருங்க. தேவனை அறியாத அறிவு. ஒரு மனுஷன் தேவனை அறியணும்னா அறிவின்மையால் என் ஜனங்கள் என்ன செய்றாங்க? அழிந்து போகிறார்கள். இன்னைக்கு பாருங்களேன், கிறிஸ்தவ குடும்பங்கள்,
கிறிஸ்தவ மக்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியலை, இழந்துக்கிட்டு இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். நற்கருணையிலே வீற்றிருக்கிற உண்மையாகவே ஜீவனோடு இருக்கிற ஆண்டவரை நீ அறிந்து கொண்டால் நற்கருணை ஆண்டவரை போல உங்களை சுகப்படுத்தும் மருத்துவர் வேற யாருமே. கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அறிவின்மையால் என் ஜனங்கள் என்ன செய்றாங்க? அழிந்து போறாங்க. பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவரை அறிய முடியல? இன்னைக்கு ஆண்டவர் அறியணும்னா நல்ல கவனிங்க, ஆண்டவர் அறியணும்னா நமக்கு அவரை அறிகிற அறிவு எங்க இருக்கு தெரியுமா? இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். இயேசு அறியணும்னா நீங்க என்ன செய்யணும்? உங்க சுய புத்தியால் அறியவே முடியாது. உங்க சுய அறிவினால் ஆண்டவர் அறியவே. இன்னைக்கு அதனால தான் பாருங்க, வேதத்திலே நாம் எடுத்து வாசிப்போம் என்றால் ஆண்டவருடைய வசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமை. ஆமென். மனுஷ ஞானத்தில் அறிய முடியுமா? சொல்லுங்க, மனித ஞானத்தில் ஆண்டவர் யாராவது அறிய முடியுமா? நீங்க அறியவே முடியாது. கடைசி வரை நீங்க தெளிவும் அடைய மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற, எனக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வேதத்தில் தான் அவரை அறிகிற அறிவு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு நல்ல கவனிங்க, வேதத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, வேதத்தை அறியாதவன். யாரை அறியாதவன்? எனக்கு பைபிள் தெரியாது அப்படின்னா நீ என்ன அறியலை? ஆண்டவரை அறியலை. சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டாக்டர் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கத்திரிக்கோலை உள்ளே வச்சு தச்சாலாம் இருக்கான். அப்படி தானே? சொல்லுங்க. கிட்னி ஆப்ரேஷன் பண்ண சொன்னால் கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணி வெளியெடுத்தவன்லாம் கடைசியில் போய் பார்த்தா என்ன இருக்கும்? போலி டாக்டர். இல்லைன்னா ஏதோ உள்ள காலேஜுக்குள்ளே போனால் காசை கொடுத்து சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டான். ஒரு டாக்டர் ஆகணும்னா ஒருத்தன் 5 வருஷம் படிக்க வேண்டியிருக்கு, ஒருத்தன் இன்ஜினியர் ஆகணும்னா 4 வருஷம் படிக்க வேண்டியிருக்கு. நீ கிறிஸ்தவன், நீ கிறிஸ்தவன், நீ இயேசு அறியன்னா கண்டிப்பாக என்ன படிக்கணும்? வேதத்தை வாசிக்கணும், பைபிளை வாசிக்கணும். அல்லேலூயா. எனக்கு பைபிளே தெரியாதுங்க, பைபிளே நான் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு நீ நினச்சேன்னா நீங்கள் இயேசுவை அறிய முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? நீங்கள் நல்ல தயவு செய்து படிங்களேன். ஆண்டவர் இந்த வேதத்தை எது கொடுத்துருக்காரு தெரியுமா? தன்னை அறிகிற அறிவுக்காக தான் இதை கொடுத்துருக்கார். இறைவனை அறிகிற அறிவு எங்க வரும்? அவருடைய வார்த்தையை படிக்கும் போது தான் வரும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வசனத்தை நீ உன் கையில் எடுக்கும் பொழுது தேவனோடு நீ என்ன செய்கிறாய்? உறவாடுகிறாய். தேவனோடு நீங்கள் இணைகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த காலத்தில் கடிதங்கள் எழுதுகிற பழக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு கடிதம் எழுதுகிற பழக்கங்கள் சுத்தமாக இல்லாமல் போயிட்டு இப்போ எல்லாம் என்னது வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ஏதோ ஒரு கால் இல்லையா லைவாக பேசிக்கிறோம். ஆனால் முந்தி ஒரு கடிதம். சில நேரங்களில் படிக்கிற ஹாஸ்டலில் படிக்கும் பொழுது அந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற சில மாணவர்கள் இருப்பாங்க. போய் பார்த்தா எப்போ மாதத்தில் ஒரு நாள் கடிதம் வரும். பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு போஸ்ட் கார்டு வரும், இல்லை இன்லேண்ட் லெட்டர் வரும். இந்த கார்டை வச்சுட்டு அவன் என்னச்சு வந்துடுமா? ஓடுவான், ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்காருவான். பிரைஸ் தி லார்ட். திடீர்னு பார்த்தீங்கன்னா சில தம்பிகள், சில சக மாணவர்களை பார்க்கும்போது கண்ணில் என்ன வரும்? கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருப்பான். நமக்கு தெரிஞ்சது ஒரு சாதாரண பேப்பர். இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு பேப்பரை படித்தோன்னே இவன் என்ன செய்கிறான்? அழுதுகிட்டே இருக்கான், மாலை மாலையாக கண்ணீர் வருது. ஏன்டா? அவன் சொல்லுவான், எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செஞ்சுருக்காங்க, அந்த பணத்தை கட்டுறாங்க. அவனுடைய பாருங்க, சின்ன கடிதாசி அவனுடைய இருதயத்தை உருக்குது. வழி தவறி போக வேண்டிய அவனை வழி மாத்துது, சரி செய்யுது. அந்த அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் அவனுக்கு பாசத்தை அதிகப்படுத்துது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்றால், உண்மையாகவே கிறிஸ்தவர்களாக இருக்குன்னா இந்த வேதம் நமக்கு தெரியணும். ஆமென். அல்லேலூயா. நீங்க எதை படிக்கீங்களோ இல்லையோ பைபிளை படிங்க.
தயவு செய்து பைபிளை படிங்க. கத்தோலிக்க திருச்சபை நமக்கு கொடுத்த பெரிய சொத்து என்னது? பைபிள். உலகம் முழுவதும் எல்லாரும் பயன்படுத்துகிற பைபிள் எதுவா நல்லா கவனிங்க. ஆனால் வேதத்தை கொடுத்தது கத்தோலிக்க திருச்சபை. ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகி நமக்கு என்ன செய்யலை? பைபிள் நம்ம வாசிக்க மாட்டோம். சில வீடுகளில் பைபிளை தேடுங்கன்னா குடும்பமே தேடுது. எங்கே வச்சிங்க? அன்றைக்கி தான் நம்ம சில வீடுகள் போனால் ஜெபம் பண்ணிட்டு போங்க பிரதர். இல்லைங்க பைபிள் எடுங்க. அதை மட்டும் கேட்காதீங்க. ஏன் எங்கே வச்சோம்னு தெரியலை. நீங்கள் நிறைய வீட்டில் பைபிளை எங்கே வச்சோம்னு நேற்று போய் ஒரு வீட்டில் கேட்க பைபிள் எடுங்க அலமாரியெல்லாம் தேடுறாங்க. பிரைஸ் எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. கையில் வேறு சொல்லுங்கள் அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இப்போ வேதத்தில் நான் சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இணை சட்டம் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்கம்மா. உபாகமம் இணை சட்டம் 4ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம். நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய படிக்கப்பா. நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள், அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இந்த பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களினா எப்போ வருவாங்க? வேதத்தை வாசிக்கும் போது. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சு பாருங்க. யூத ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு காரியம் இருக்கிறது. என்னவென்றால் இன்னைக்கு உலகத்தில் சொல்கிறோம் அறிவில் சிறந்தவன் யூதன். நிறைய காரியங்கள் சொல்கிறாங்க. கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சது அதிகமாக யூதர்கள் தான் சொல்கிறோம். யூத வழிமரபில் உள்ளவங்க இப்போ நமக்கு பாருங்கள், நம்ம சகோதரிகள் திருமணம் முடிந்த உடனே அவர்களுக்கு கடவுள் குழந்தை செல்வத்தை கொடுக்காரா? சொல்லுங்கள். உங்களுக்கு எத்தனை குழந்தைமா? 1. சரி, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து 2 தட்டும். இந்த 3 பிள்ளைங்க என்ன? சரி, மினிமம் 3. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கொஞ்சம் பாருங்கள். அந்த அவர்கள் குழந்தை பேரை சுமக்கிற அந்த காலம் என்ன? கர்ப்பம் தரித்திருக்கிற காலம். இன்றைக்கி நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி வைத்ததான் செல்ஃபோன் ஸ்டாண்ட் ஆக்கிட்டாங்க. இப்படி உட்காந்துட்டு அன்றைக்கி ஒரு தங்கச்சி பாங்க, செல்ஃபோன் ஸ்டாண்டு எது? ஏங்க சொல்லுங்கள். எப்படி உட்காந்துருக்கா சரிஞ்சு செல்ஃபோன் ஸ்டாண்டு மாதிரி அது இருக்குது. அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. நான் நினைக்கிறேன் அடடா புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க போல இருக்கு. பிரைஸ் தி லார்ட். என்ன பார்க்குறாங்களா? பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் வேறு டாக்டர் வேறு சொல்லியிருந்தாரு ஆடக்கூடாது அசையக்கூடாது, ஏன்னா பெட் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றதாங்க. அதனால் எல்லாமே பெட்டுக்கே வந்துடுது. அதனால் என்ன பண்ணுறா ஃபுல்லாக முந்தையாவது டிவி பார்த்தீங்க, இப்போ அப்படி இல்லை. சீரியலு என்னெல்லாம் போதோ வருதோ எல்லாத்தையும் பார்க்குறான். சரி, ஆனால் யூத பெண்கள் எப்படி செய்வாங்களாம்? முதலாவது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் என்ன செய்வாங்களாம்? வாசிப்பாங்க. அவர்களுக்கு கொடுத்திருக்கிற யூத மரபின்படி யூத மத நூலை அவர்கள் வாசிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. நான் என்னுடைய கர்ப்ப காலத்தில் என்னுடைய பிள்ளையை சுமந்த போது நான் முழுசும் பைபிள் படித்தேன். சொல்கிறாங்க. ஒரு அம்மா கை தூக்குங்க பார்ப்போம். மனசாட்சி தொட்டு மனசாட்சி தொட்டு கேளு. இன்னைக்கு உன் பிள்ளைக்கு எப்படிங்க ஞானம் வரும்? உடனே கோவப்படுற கூட நீ என்கிட்ட. நீ என்னெல்லாம் பார்க்குற? இந்த வேத புஸ்தகத்தை ஒரு ஆண்டு கண்டிப்பாக ஒரு 9 மாதம் 15 நாள் நீ வாசிச்சிருந்தா உன் பிள்ளை ஞானத்தில் தேவ கிருபையில் வளரும். கைத்தட்டு பார்ப்போம். 9 மாதம் 15 நாள் அப்படி தானம்மா? சொல்லுங்க. இதை நான் தான் சொல்ல வேண்டியிருக்கா? அல்லேலூயா. 9 மாதம் 15 நாள் ஒரு பிள்ளை என்ன செய்யுது? தாயினுடைய கர்ப்பத்தில் மினிமம் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆகிட்டுனா சுகப்பிரசவம் இல்லை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. சரி, இந்த வேதத்தை எடுத்து நீ வாசிச்சிருந்தன்னு வச்சுக்கோயேன். ஆண்டவரே என் பிள்ளைய உம்முடைய இரக்கத்தால் நிரப்பும், நீ யாருங்கிறத என் பிள்ளை என்ன செய்யணும்? வயிற்றில் இருக்கும்போதே தெரிந்து கொள்ளணும்னு வாசித்திருந்தேன்னா நீ சொல்லி கொடுக்க வேண்டியதே இல்லை. உன் பிள்ளை தேவனுடைய கரத்தை பற்றி கொண்ட ஏனோக்கை போல ஆண்டவருக்கு சொந்தமாக நடப்பான். கை தட்டுங்க பார்ப்போம்.
ஒருவேளை இனிமேல் யாராவது என் தங்கச்சிமார் குழந்தைய கடவுள் உங்களுக்கு தரும் பொழுது நீ தயவு செய்து செல்போனை தூக்கி தூரத்துக்கு போடு. டிவி பட்டி முன்னால் உட்காராத. வேதத்தை எடுத்து ராத்திரியும் பகலும் வாசி. கண்டிப்பாக எழுதிக்கொள், உன் பிள்ளை இந்த உலகத்தில் தேவனை பிரகாசிக்கிற அற்புத சாட்சியாய் மாறுவான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப இந்த வேத வசனத்தை நீ வாசிக்கும் போது அது என்ன செய்யும்? ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட ஒரு பேரினமாக உன்னை மாற்றும். ஆமென், அல்லேலூயா. நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அந்த தேவனை அறிகிற அறிவு எங்க வளரும்? இந்த தேவனுடைய வசனத்தில் இருக்குது. அல்லேலூயா. இப்ப வசனத்தை படிங்க. அதே அதிகாரத்திலே நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிங்க. 13வது வசனம். அப்போது அவர் தம் உடன்படிக்கையை உங்களுக்கு அறிவித்து 10 கட்டளைகளை தந்து அதை பின்பற்றும்படி ஆணையிட்டார். அதை அவர் 2 கற்பலகைகளில் எழுதினார். ஆமென். தேவனை குறித்தும் தேவனுடைய சட்டங்களை பற்றி தெரியணும்னா என்ன படிக்கணும்? வேதத்தை படிக்கணும். நீ நல்லவனாகணும், ஒழுக்கமா வாழணும்னா எதை படிக்கணும்? சொல்லுங்க. இந்த உலகத்தில் எல்லாம் சரி அப்படியா? சொல்லுங்க. எல்லாம் சரின்னு சொல்ற ஒரு போதனை இன்னைக்கு உலகத்தில் போயிட்டு இருக்கு. ஆடலாம், பாடலாம், குடிக்கலாம், டான்ஸ் பண்ணலாம். கிறிஸ்தவ போதகர் என்று சொல்லக்கூடிய சில மூடர்கள் இன்னைக்கு என்ன செய்யறான்? புதுசு புதுசான போதனையை ஜனங்கள் மத்தியில் கொண்டு போறாங்க. லக்ஸரியா இருங்க. ஒருத்தன் சொல்றான், எனக்கு கோட்டே ஒரு 4 ரேக் இருக்குது, எனக்கு ஷூ 10 ரேக் இருக்குது. இப்படி உலகத்தில் உலகத்தின் போக்கிலான ஐஸ்வர்யங்களை சொல்லியும் உலக போக்கிலான பலவிதமான மாய்மாலங்களை சொல்லியும் ஜனங்கள் என்ன செய்றாங்க? திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்குது. ஆனா உண்மையிலே நீ பைபிள் எடுத்து வாசிச்சா தேவனுடைய வசனம் என்ன செய்யும்னா உன்னை, உங்களை, என்னை கற்பனைகளில் அது நடத்தும். ஆமென். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, ஆண்டவருடைய வசனத்தை படிங்க. நீங்கள் நீதியான பாதையில் செல்ல வேண்டும் என்றால் எது தவறு எது சரின்னு அறிய வேண்டும் என்றால் அவருடைய கட்டளை உங்களுக்கு தேவை. அவருடைய வசனத்தை படிங்க. எதை படிக்கணும்? நீ வசனத்தை படிச்சா உனக்கு என்ன செய்யும்? தெரியும். சில பேர் சொல்லுவான், தாவீதுக்கு எத்தனை பொண்டாட்டி இருந்துச்சு தெரியுமா? சிலர் சொல்லுவான், சாலமோனுக்கு எத்தனை பொண்டாட்டி இருந்துச்சு தெரியுமா? சொல்லுங்க. சாலமோன் குடித்தார் தெரியுமா? தாவீது குடித்தார் தெரியுமா? எல்லாம் வச்சுட்டு வருவான். அவன் செய்கிற பாவத்துக்கு சொல்லுங்க, அவன் பைபிள்ல இருந்தே விடைய வச்சிருப்பான். நீனும் சரின்னு போயிடாத, ஒழுங்கா வாசிப்பாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் இருந்த சட்டங்களை ஆண்டவர் ஒழிக்க வரவில்லை. அந்த சட்டங்களையும் கட்டளைகளையும் ஆண்டவர் ஸ்திரப்படுத்தினார், உறுதிப்படுத்தினார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செய்யாதேன்னு போட்டிருக்கு, அப்படிதானமா? சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் என்ன போட்டிருக்கு? செய்யாதே. புதிய ஏற்பாட்டில் நீ பார்த்து அவ மேல உன்னுடைய ஆசையை வளர்த்துட்டாலே அந்த நேரமே அவளோடு நீ என்ன செஞ்சிட்ட? விபச்சாரம். இப்ப நீங்க சொல்லுங்க, விபச்சாரம் செய்யாதேங்கிற கட்டளையை விட ஆண்டவர் கட்டளை என்ன செஞ்சிட்டாரு? மிகவும் அதை உறுதியாக மாற்றி விட்டார். நீ உடம்போடு உடம்பு செய்யறது இல்ல, மனசுல ஒருத்தனை தவறா சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுதே நீ அவரோடு பாவத்தை செய்யறங்கிறத ஆண்டவர் காமிச்சிட்டாரு. பழைய ஏற்பாட்டில் சரீரப்பிரகான பாவங்கள் இருந்தது. ஒருத்தனை கல் எடுத்து மண்டையை உடைச்சா அது பாவம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் இருந்துச்சு. ஆனா இயேசு என்ன சொல்லிட்டாரு? சொல்லுங்க. நீ ஒருத்தனை முட்டாளேன்னு சொன்னாலே நீ என்னவாயிட்ட? நீ எரி நரகத்துக்கு போவேன்ட்டாரு. கல் எடுத்து உடைக்க வேண்டாம், கத்தி எடுத்து குத்த வேண்டாம். நீ ஒருத்த மேல வெறுப்பை காமிக்கும் போதே நீ என்னவா மாறிட்ட? நீ குற்றவாளியாக. பாருங்க, இயேசு தன்னுடைய ஆண்டவருடைய போதனை மிக ஸ்திரம் வாய்ந்தது. அதனால தான் பாருங்களேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய வார்த்தையை படிக்கும்போது என்ன வந்துட்டு? சொல்லுங்க, என்ன வந்துட்டு?
தீமை செய்கிறவங்க அநியாயஞ்சவங்க கூட மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் கிடைக்கிறது. கை தட்டுங்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அதே அதிகாரத்திலே தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இணை சட்டம் உபாகமம் 4:35 படிமா. 35 வசனம். இந்த நல்ல கவனிக்க. முதல்ல நல்ல கவனிக்கணும். ஏமா கவனிங்க. முதல்ல நீ வேதத்தை படிக்கும்போது என்ன வருது? ஞான அறிவு. சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல என்ன வருது? ஞானமும் அறிவும் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த வேதத்து தேவனுடைய வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது என்ன வருகிறது? 13 படிச்சீங்க. அவருடைய கட்டளைகளை பின்பற்றுகிற அந்த பாதை உங்களுக்கு தெரிகிறது. அல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவர் என்ன காண்பிக்கிறார்? தயவு செய்து வாசிங்க. ஆண்டவரே கடவுள், அவரை தவிர நல்ல கை தட்டுங்க பாப்போம். நல்ல கை தட்டுங்க சிஸ்டர். யார் கடவுள்? சொல்லுங்க, யார் கடவுள்? நான் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது மட்டும்தான் எனக்கு யார் கடவுள். இல்லைன்னா நானும் சொல்லுவேன் எம்மதமும் சம்மதம். நானும் சொல்லுவேன் எல்லாம் ஒன்று தாங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த வேதத்தை, ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது தான் உங்களுக்கு இந்த வேதம் என்ன காண்பிச்சு கொடுக்குன்னா, எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு, சொல்லுங்க, வேறு எவரும் இல்லை என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவை உங்கள் கண்முன்னே நிறைவேற்றப்பட்டன. கை தட்டுங்க பார்ப்போம். அப்போ ஆண்டவர் தான் கடவுள்னு அறியணும்னா நீங்கள் எங்கே வரணும்? வேதத்தை படிக்கணும். வேதத்தை வாசித்தா தான் புரியும். அன்னை மரியாள் கடவுளா? சொல்லுங்க, கடவுளா? சூசேப்பர் கடவுளா? அந்தோனியார் கடவுளா? புனிதர்கள் கடவுளா? கத்தோலிக்க திருச்சபை அப்படிப்பட்ட ஒரு வேத படிப்பினை யாருக்கும் கொடுக்கவும் இல்லை. ஆண்டவரே கடவுள், அவர் ஒருவரே கடவுள், அவரை தவிர வேறு ஒரு தெய்வம். எல்லாம் புனிதர்கள். இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தோடு வாழ்ந்து இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், நீதியாய் வாழ்ந்தவர்களை திருச்சபை கனப்படுத்துகிறது. எதுக்கு? திருசுரூபங்கள் ஆலயங்கள் எதுக்கு வச்சிருக்கோம்? அந்தோனியார் எதுக்கு வச்சிருக்கோம்? நீங்க ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, இந்த புனிதர் யாருக்காக வாழ்ந்தார்? இயேசுவுக்காக வாழ்ந்தார். அவரை மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? அதை சுட்டி காண்பிக்க தான் திருச்சபை சுரூபங்களை நமக்கு வைத்திருக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நீங்களும் நான் என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லுங்க, என்ன செஞ்சிடக்கூடாது? சூசேப்பர் கடவுள், மாதா கடவுள், எனக்கு 1000 கடவுள் இருக்குன்னு நினச்சிட்டு நீனும் பெயரக்கூடாது. ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு இரட்சகர், ஒரே மீட்பர், ஒரே கிறிஸ்து. யாரு? யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமே இருக்கிறது என்று பேதுரு சொன்னார் அல்லவா? அந்த தெய்வமாகிய இயேசு ஆண்டவர் என்பதை நீங்கள் அறியணும்னா இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் மீண்டும் வாங்க. 39 வசனம் சீக்கிரம் எடுத்துக்கோங்க. 39 படியுமா. மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இல்லை என நீங்கள் இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். கை தட்டுங்க பாப்போம். இப்ப பர்த்தலேமேயுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துருவோம். பர்த்தலேமேவே நீ என்னப்பா அறிந்தன்னா, இந்த பர்த்தலேமே என்ன அறிந்தான் தெரியுமா? இந்த வழியாக போவது நாசரேத்தூர் இயேசு என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாற்றுவதற்கு பல வழிகள் இருக்கா? ஒரே வழி இருக்கா? உங்க குடும்பத்தில் இருக்கிற துன்பங்கள் மாறணும்னா பல வழிகள் இருக்கிறதா? ஒரே வழி இருக்குதா? உங்க வீட்டில் மனமாற்றம் வரணும்னா பல வழி இருக்குதா? ஒரே வழி இருக்குதா? பிரைஸ் தி லார்ட். யாருங்க அந்த வழி? இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என் வழியா என்று யாரும் எங்க போக முடியாது? தந்தை இடத்துல போக முடியாது.
அப்போ முதல்ல இந்த பர்த்தலேமியுடைய வாழ்க்கை என்ன காமிக்கிறது தெரியுமா? இந்த இயேசு யாருன்னு நான் அறிந்து கொண்டேன். ஆமென். அறிந்து கொள்வீர்களா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆசை? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இந்த அறிதல் என்ன செய்யணும்னா, முக்கியமான பாயிண்ட் மறந்துடக்கூடாது. இந்த அறிதல் என்ன செய்யணும்? 2 வசனத்தை காண்பிக்கிறேன். நீங்கள் சங்கீதம் 25:4 குறித்துக் கொள்ளுங்கள். வாஸ்துரும் வசனங்களை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள். இந்த இயேசுதான் ஆண்டவர்ங்கிறத அறிஞ்சிட்டேன்னா, உன் பாதைகளை நான் அறிய உன் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உன் வழிகளை. எதுக்கு? சங்கீதம் 135:5 படிங்கப்பா. திருப்பாடல் 135ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிரைஸ் தி லார்ட். 35:5 படிக்கீங்களா? ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவேன். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. பைபிளை வாசிங்க. வாசிக்கிற நீங்க தியானிக்கணும். என்ன செய்யணும்? நீங்க வாசிக்கிறீங்களா தியானிக்கீங்களா? வாசிக்கிறவங்க நிறைய பேர். எதுக்கு? இன்னைக்கு இப்போ இந்த காலத்தில் எல்லாரும் வாசிக்கிறீங்க. சிலர்லாம் பைபிளை ராத்திரி பகல் வராமல் வாசிக்கிட்டு இருக்கு. எதுக்கு? சாமி கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காரு. முதல் பரிசு 5000 ரூபா. இப்படி ஏதாவது பரிசு கொடுத்தா தான் பைபிளே எடுக்கிறோம். அப்படி தானே? சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. சில இடத்துல வாரம் பரிசு கொடுக்க வேண்டியிருக்கு. நான் கூட இப்படிலாம் யோசித்தேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. அப்புறம் பார்த்தேன், இப்படி எல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு மக்களை? ஏதாவது ஒன்று. இப்போ முந்தியாவது பைபிளை படித்தாங்க, இப்போ அப்படி இல்லை. அகர வரிசையில் செல்ல போட்டாலே வந்துடும். வந்து அப்படின்னா வந்தார், போனார், சார் வந்தார், வந்து கொண்டது அப்படின்னு அப்படி வரிசையில் வந்துடுது. ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். அல்லேலூயா. யாக்கோபு எங்கே போனார் எல்லா இடமும் வந்துடுது. அதனால் இப்போ என்னது, பைபிள் வாசிக்கிறதும் இல்லை. அதுலேயும் சில பேர் பிரதர் கொஸ்டின் கேட்ட சாமியார்ட்டே ஃபோன் பண்ணி கேட்குறது, சாமி இது என்னது சாமி? அல்லேலூயா. இதுலேயும் கள்ள காப்பி நிறைய ஓடுது. இதில் டீல் பேசிக்கிறது. பிரதர் ஒழுங்காக எழுதிருக்கீங்களா? கொஞ்சம் காமிங்க. உங்களுக்கு விழுந்தா எனக்கு, உங்களுக்கு நம்ம இடத்துக்கு பாதி பாதி. இதுலேயும் சேர்த்துக்கிடும் ஆளை. பிரைஸ் தி லார்ட். இப்படி கொஸ்டின் பேப்பருக்கெல்லாம் பைபிள் வாசிக்காத. ஏன் அப்படி நீ வாசிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம். இந்த வசனம் எங்கே கொண்டு போகணும்னா, இந்த வேதம் என்ன எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னா, ஆண்டவர் மேன்மை மிக்கவர். கை தட்டுங்க. என்ன எங்கே கொண்டு போகணும்? தேவன் மேன்மை மிக்கவர் என்பதை நான் அறிவேன். நம் ஆண்டவர் எல்லா தெய்வங்களுக்கும் என்பது எனக்கு தெரியும். கை தட்டுங்க பார்ப்போம். இப்போ பைபிளை வாசித்து தேவனுடைய வசனத்தை அறிந்து கொள்ளும் போது எனக்கு என்ன தெரியும்? உலகத்தில் உள்ள மனுஷன் சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு ஏதோ யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க, இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி இதை செய்யுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உன் வேலையை பார்த்துட்டு ஏன் ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியும். உன் பையன் கப்பல் ஏறுறதா இருக்கலாம், உன் பொண்ணுக்கு மேரேஜாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், கணவன் மனம் மாறுறதா இருக்கலாம். உலகம் 1000 ஐடியா சொல்லும். பிரைஸ் தி லார்ட். உலகம் 1000 ஐடியாக்களை. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என் தேவன் மேன்மை மிக்கவர், என் தேவன் பெரியவர். இந்த உலகத்தில் நீ பார்க்குற, நான் பார்க்குற எல்லாத்தை விட என் தேவனை தவிர ஒரு தெய்வம் உலகத்திலே இல்லை. இதை தாங்க அறிந்து கொள்ளணும். இதை கண் தெரியாத பார்வையற்ற மனிதன் அறிந்து கொண்டான். ஆமென். ரெண்டாவது, இந்த மனிதன் அறிகிறதோடு நிப்பாட்டலை. அவனுடைய விசுவாசம் எப்பொழுது வளர்கிறது? அறியும் பொழுது விசுவாசம் தொடங்குகிறது. ஆமென். அவன் என்ன செய்தான்? நாசரேத்தூர் இயேசு போகிறார் என்று தெரிந்தவுடன் அவன் இரண்டாவது செய்த காரியம்
பைபிள் சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி 18:38, அவன் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிட ஆரம்பித்தான். ஆமென். போட்டிருக்காமா? உடனே அவர் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். ஆமென். அப்ப முதல்ல தேவனை அறிகிற அறிவு வரும் பொழுது நம் நம்பிக்கை நம்பிக்கை துவங்கப்படுகிறது. ஆமென். இப்ப துவக்கம் என்ன செய்கிறது என்றால் தேவனை நோக்கி கூப்பிட வைக்கிறது. ஆமென். பிரச்சனை வந்துட்டுனா அம்மாவை கூப்பிடணும், அப்பாவை கூப்பிடணும் இல்லை, யாரை கூப்பிடணும்? எரேமியா 33:3 சொல்லுகிறது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்னிடம் மன்றாடு உனக்கு நான், ஆண்டவர் சொல்றாரு. திருப்பாடல் 18:6 தாவீது சொல்கிறார், நெருக்கடியான வேளையில் ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன், எனக்கு அவர் பதில் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நெருக்கடி வருது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது. இந்த விசுவாசம் தேவனை அறிகிற அறிவு என்ன எங்க கொண்டு போயிட்டுனா, உலகத்தில் போய் விழுறதுக்கு இல்லை, ஆண்டவருடைய பாதத்தில் விழுவேன். ஆமென். அவரை நோக்கி மன்றாடுகிற ஜபிக்கிற பிள்ளைகளாக நம்மை அது மாற்றுகிறது. ஆமென். விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ண முடியுமா? முடியுமாமா? விசுவாசம் வரும் பொழுதுதான், உங்களுக்கு நம்பிக்கை தொடங்கும் பொழுதுதான் அந்த நம்பிக்கை உங்களை என்ன செய்யுது? ஜபிக்க தூண்டுகிறது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவோடு இருந்த தம்முடைய ஆண்டவருடைய சீடர்களை பாருங்க. இயேசு கிறிஸ்து கெத்செமனில ஜெபித்தாரா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஜெபித்தாரா? ஆனா சீடர்களை பார்த்து சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடி நீங்களும் விழிப்பாய் இருந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் அங்க ஒரு எச்சரிப்பை கொடுக்காரு, விழிப்பாரு. அவங்க என்ன பண்ணாங்க? தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்? இங்கேயும் தூங்குறீங்களா? அல்லேலூயா. ஏன் தூங்குனாங்க? சொல்லுங்க. ஏன் தூங்குனாங்க? நம்பிக்கை இல்லை, அதனால அவங்க என்ன செஞ்சாங்க? சொல்லுங்க. பாஸ் ஆகவே மாட்டேன்னு ஒருத்தர் முடிவெடுத்துனா என்ன செய்வான்? முடிவெடுத்துனா என்ன செய்வான்? அவனுக்கு எக்ஸாமை பற்றி கவலையே, அவன் பேசாமல் ஜாலியாக அலைவான். எல்லாரும் எக்ஸாமுக்கு முட்டி படிக்கும்போது அவன் செய்வான், ஆடா போவாங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க. எப்படி பார்த்தாலும் எங்கள் பேப்பரில் ஆம்லேட் போட முடியாத முட்டை தான் போனா போகுது. அங்கே என்ன இல்லை, அவனுக்கு பாஸ் ஆகுங்கிறது நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை, அது என்ன பண்ணிட்டு அதெல்லாம் போயிட்டு நாங்கள்லாம் என்ன செஞ்சுருவோம், சுனாமிலேயே ஸ்விம்மிங் பூல்ன்ட்டு போயிட்டு வருவான். சீடரில் பாருங்க, ஆண்டு வச்சுனார், விழிப்பா இருந்து ஜெபம் பண்ணுங்க, அதெல்லாம் தெரியுமியா அப்படின்ட்டு அவங்க பேசாமல் செஞ்சாங்க, உட்காந்து தூங்கிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இயேசு என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறார். தந்தையே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், ஆனால் என் விருப்பம் அல்ல உம்முடைய ஜெபம் என்றாரு. சீடர்கள் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. தூங்கிக்கிட்டு இருந்த சீடர்கள் ஜெபித்து கொண்டிருந்த இயேசு. அல்லேலூயா. ஏன் ஏன் இன்னைக்கு ஜெபிக்காத கிறிஸ்தவர்கள் இங்க பெருகி இருக்கிறோம்? ஏன்? விசுவாசம் இல்லை, அதனால என்ன செய்யல? சத்தமா சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஏன் ஜெபிக்கல? நம்பிக்கை இல்லை. என்ன இல்லை? சொல்லுங்க. ஏங்க ஜெபிக்கல? விசுவாசம் இல்லை. என்ன ஜெபம் பண்ணி? இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு ஜெபிக்க தெரியும்? ஏன் ஜெபிக்க தெரியலன்னா, இன்னைக்கு நான் யாரிடத்தில் ஜெபிக்கணும்னு கூட எனக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. நான் யார்கிட்ட மன்றாடணும்னு எனக்கு தெரியல. ஜெபிக்க விசுவாசம் என்ன? ஜெபத்தில் நடத்தணும். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதே சீடர்கள், தூங்கி வழிந்த சீடர்களை மாதா என்ன பண்ணாங்க? அதனால தான் மாதா முதல்ல சொன்ன விசுவாசத்தின் தாய். இரண்டாவது மாதா ஜெபிக்கிற தாய். யாரு? சொல்லுங்க. மாதா யாரு? நல்ல கவனிச்சு பாருங்க. மாதா ஜெபிக்கிற தாய். மாதாவை பற்றி பைபிள் அவ்வளவா நமக்கு எழுதப்படலையே. ஒரு பெரிய காரியம் மாதாவை பற்றி இங்கே நமக்கு குறிப்பிடப்பட்டது கொஞ்சம் தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கொஞ்சம். ஆனால் அந்த கொஞ்சம் இடத்துல பாருங்க, மாதாவுடைய வாழ்க்கை, அவர் எல்லாவற்றையும் தன் உள்ளத்தில் தியானித்தாள். எழுதியிருக்கா? சொல்லுங்க, எழுதியிருக்கா? எழுதியிருக்கா இல்லையா? இயேசுடைய வாழ்க்கை முழுசையும் மாதா என்ன செஞ்சாங்க? அதனால தான் லூக்கா நற்செய்தியாளருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுக்க வேண்டாம். லூக்கா நற்செய்தியாளர், லூக்கா யாருன்னா மாதாவிடத்தில் போய் தான், மாதாவிடத்தில் தான்
எல்லா காரியத்தையும் கேட்டு எழுதுறாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க லூக்கா நற்செய்தியை பார்த்தீங்கன்னா இயேசுடைய பிறப்பு செய்தி எல்லாம் எங்க இருக்குது? 4 நற்செய்தி, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 4 நற்செய்தி என்னமா? 4 லூக்கா நற்செய்தியாளர் மட்டும் வித்தியாசமாக எழுதுகிறார். எப்படி சொல்லுங்க? இயேசுடைய கபிரியேல் தூதருடைய அந்த செய்தி, சக்கரியாவுடைய வாழ்க்கையில் எலிசபெத் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு செய்தி, இயேசுடைய பிறப்பு செய்தி எல்லாத்தையும் விலாவாரியா எழுதுறாரு. ஏன்? இதை யார் சொல்லியிருப்பா? சொல்லுங்க, இது யார் சொல்லியிருப்பா? ஏங்க சத்தமா சொல்லுங்க. மாதா சொல்லியிருப்பாங்க. அன்னை மரியாள் ஒரு நற்செய்தி. இன்னைக்கு இந்த அன்னை மரியாள் தான் இன்னைக்கு இயேசுடைய பெயரால் அநேக கிறிஸ்தவர்கள் நினைச்சாங்க காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மாதாவும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண பொம்பளை தான். இதெல்லாம் உங்களுக்கு நல்லது கிடையாது. இப்படி பேசுகிறவங்களுக்கு என்ன கிடையாது? நல்லது கிடையாது. அவங்களுக்கு அது ஆசீர்வாதம் கிடையாது. மாதா ஜெபிக்கிற தாய். அதனுடைய விளைவு என்ன? இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சொன்னாங்க, எப்பா மேலே இருந்து ஒரு வல்லமை வரப்போது, அதை நீங்கள் நினைச்சிங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க சொன்ன பொழுது சீடர்களுக்கு ஜெபிக்க தெரியாது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்கிறது மேல் மாடி அறையிலே அன்னை மரியாளுடைய தலைமையில் 120 சீடர்கள் ஒன்றாக இருந்து கூடி ஜெபித்தார்கள். அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஜெபத்திலே சீடர்களை ஒருங்கிணைத்தவர் அன்னை மரியா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ விசுவாசம் எங்கே கொண்டு போகணும்னா ஜெபத்தில் என்ன நடத்தணும். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, வேதத்தை வாசிக்கிறவன் ஜெபிக்கிறவனாக மாறுகிறான். அவன் யாரா மாறிட்டான்? இப்ப ஜெபிக்கிறவன் மூணாவது எங்க வரும் தெரியுமா? சோதனைகளை தகர்க்க வேண்டும். என்ன செய்யணும்? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க பைபிள் எடுத்துருங்க. நீங்க பைபிள் எடுத்துருங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு சோதனை வராது. வருமா வராதா? கொஞ்சமா வரும். ஏய் அப்படின்னப்போ ஒரு பயம் வரல. அப்புறம் அண்ணையா என்ன அல்லேலூயா. வீட்டில் ஒரு சகோதரர் சொன்னார், என் மனைவி என்னை பார்த்தாலே நடுங்குவா. ஏன்? வெளியே போகும்போது 2 காலில் போகுது, உள்ளே வரும்போது 4 காலில் வரும். ஆனால் ஒரே ஒரு தியானத்துக்கு வந்து மனம் மாறிட்டேன். எப்போ என்ன கேட்குற? அப்புறம் என்ன விழுப்புரம் தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ ஏதாவது பேசினா உடனே மனைவி சொல்கிறா, பெருசாக தியானத்துக்கு போனாராம். தியானத்துக்கு போனது குத்தமா? இவன் மிந்தி என்ன ஜெபம் பண்ணா? ஆண்டவரே எப்படியாவது இவர் என்ன செய்ய வேண்டும்? மனமாற வேண்டும். இப்போ பைபிள் எடுத்துட்ட விளைவு என்ன? ஏமா நீ இப்படி இருக்கன்னா பெருசாக வந்துட்டார் பைபிள் எடுத்துட்டு. அல்லேலூயா. பக்கத்தில் கேட்டுக்கங்க, நீ பைபிள் எடுத்து ஜெபம் பண்ண வந்தோன்னு உனக்கு என்ன வந்துட்டு? சோதனை வருமா இல்லையா? மாமியா கேப்பா கிளம்பிட்டா. ஆனால் அதே இது பேக் போட்டுக்கிட்டு சினிமாவுக்கு போகும்போது எவ்வளோ கேட்டால கேட்க முடியுமா? விட்டுருவியா நீ? அல்லேலூயா. இப்போ இயேசுவே தாவீதின் மகனேன்னு கூப்பிட்ட உடனே வசனத்தை பாருங்க. 39 முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாக இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். என்ன பண்ணாங்க? நீங்க நல்லா கவனிக்கணும். பைபிள் எடுத்து வாசிக்கிறவர்களுக்கு நல்ல கவனிங்க. நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மூணாவது கண்டிப்பாக உங்களுக்கு முன்னால் தடைகளை சாத்தான் கொண்டு வருவான். பிரைஸ் தி லார்ட். பிரச்சனையை கொண்டு வருவான். வழக்கமாக இல்லாததெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. குடியை விட்டுருப்பான். ஆனால் அன்னைக்கு பாரு, சும்மா ஃப்ரீயாக குடி வாங்கி கொடுக்குறதுக்கு ஆளுக்க சுற்றி வருவான். பிரைஸ் தி லார்ட். நீ எளிமையாக வாழலாம் நினைப்ப, அன்னைக்கு தான் உனக்கு பெரிய கிஃப்ட் பேக்கே வரும். லிப்ஸ்டிக், நல்ல ஐப்ரோ தீட்டுறதுக்கு. இதில் வேறு பக்கத்தில் வந்து சொல்லுவாங்க, வாங்க சிஸ்டர் உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் மேக்கப்பே போட்டு விடுறோம். அல்லேலூயா. இப்போ மனசு எப்படி இருக்கும்? பைபிள் எடுக்காதப்போ 1000 ரூபா கொடுத்தா கூட வரத்தி என்ன செய்ய மாட்டேக்கா. ஆனால் இப்போ பாரு, ஃப்ரீ.
அல்லேலூயா. இப்போ என்ன செய்யணும்? உலகத்தின் போக்கிலே அல்ல, அதட்டுகிறவர்கள் வார்த்தையின்படி அல்ல. அவன் என்ன செய்தான்? எத்தனை அவர்கள் அதட்டினார்களோ அதற்கு மேல் அவன் இன்னும் உரக்க கத்தினான், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? மூன்றாவது, என் விசுவாசத்திலே நான் உறுதியா இருக்கணும். ஆமென். வைராக்கியம். விசுவாசம் என்னவாகணும்? சொல்லுங்க, விசுவாசம் என்ன ஆகணும்? மூன்றாவது ஸ்டெப்புக்கு போகணும், வைராக்கியம். அவர் என்ன திரும்பி பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? இல்லை, நான் கூப்பிடுவேன். அல்லேலூயா. அதனால தான் தாவீது எழுதுகிறார், சங்கீதம் 18ஆம் அதிகாரம் திருப்பாடல் 18:29 சொல்லுகிறது, ஆண்டவரின் துணையுடன் எந்த படையை நசுக்குவேன், எந்த மதிலையும் தாண்டுவேன். அல்லேலூயா. நான்காவதாக உங்களுடைய விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? மார்க் 10ஆம் அதிகாரம் 50வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. மார்க் 10:50. இந்த கண் தெரியாத மனிதன் பர்த்தலேமேயு பிச்சை எடுக்கிறவன் என்ன செய்ய, இயேசுதான் கூப்பிடுகிறார் என்று சொன்னவுடன் தன்னுடைய வஸ்திரங்களை, தன்னுடைய ஆடைகளை தூக்கி எறிந்துவிட்டு அவன் துள்ளி குதித்து போனான். பிரைஸ் தி லார்ட். எப்படி போனான்? அப்ப எதை உதறினா? சொல்லுங்க. அப்ப நல்ல கவனிக்கணும். ஒன்று, தேவனை அறிகிற அறிவு. ரெண்டாவது, நீங்கள் விசுவாசத்தினால் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். மூன்றாவது, உங்களுடைய விசுவாசம் தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்ட செய்ய வேண்டும். நான்காவது, இந்த விசுவாசம் என்ன செய்யும்னா, இந்த உலகத்தில் உள்ள எந்த விதமான உலக போக்கிலான காரியங்களையும் நீங்கள் உதறி தள்ளுகிறவர்களாய் மாறணும். ஆமென். அல்லேலூயா. பவுல் சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவே எனக்கு ஒப்பற்ற. அதுக்காக அவர் என்ன சொன்னாரு? இந்த உலகத்தை நான் குப்பை என, எனக்கு லாபமான அனைத்தையும் குப்பை என்று கருதுகிறேன், எல்லாத்தையும் தூக்கி எறிகிறேன். என் விசுவாசம் என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் இருக்கிற அற்பத்தனமான சந்தோஷங்களை தூக்கி எறிய தெரியணும். இப்போ நீங்கள் நல்லா கொஞ்சம் பாருங்க. கண் தெரியாத மனிதன், பார்வையற்றவன், அவனுக்கு போட்டிருந்த அந்த மேலே உள்ள அந்த ஆடை எதை காண்பிக்கிறது? அவனுடைய அடையாளம். சொல்லுங்க, அவனுடைய அடையாளம். அவனை பார்த்த உடனே 4 பேர் பிச்சை போடுவாங்க. 4 பேர் அவனுக்கு போடுவாங்க. ஏய் பிச்சைக்காரன்பா, இவனுக்கு ஒரு 50 ரூபா போடுங்க, ஒரு 10 ரூபா போடுங்க, போட்டுட்டு போவாங்க. சமீபத்தில் சொன்னார், என்ன பிஸ்னஸ், பிச்சை எடுக்கிற பிஸ்னஸ். ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கிது? 5000 ரூபா கிடைக்கிது. எவ்வளோ கிடைக்குதா? சொல்லுங்க. ஏக்கா என்ன போயிடலாமா? நீ பார்க்க. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு எவ்வளவு? சாதா 5000 ரூபா. திருவிழா காலம்னா 10,000 ரூபா. ஓவர் திருவிழா காலம்னா கற்பனையே பண்ண முடியாது. ஃபுல்லாக அம்பானிக்கு பக்கத்தில் தான் இருக்கணும். ஆனால் இவர் யார் தான்? பிச்சைக்காரன். இப்போ இந்த பிச்சைக்காரன் ஆடை, தன் மேலாடையை தூக்கி எறிந்தான், தன் ஊன்றுகோலை தூக்கி எறிந்தான். அப்படின்னா அர்த்தம் என்னங்க? வழக்கம் போல இருக்கிற எல்லாத்தையும் அவன் தூக்கி எறிறதுக்கு தயாராகிட்டான். பக்கத்தில் கை குடிச்சலுங்க. இந்த முகவாட்டம் சிலருக்கு எப்பவுமே எப்படி இருக்கும்? எப்படி ஒரு பழக்கம் இருக்கு. எப்படி இருக்கீங்க? என்னம்மா உன்னைய தான் எப்பவுமே யாராவது பரிதாபமாகவே பார்க்கணும்னே சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஏம்மா எப்படி இருக்க? உசுரே இல்லை. இதெல்லாம் முதல்ல தூக்கி போடு. உன் விசுவாசம் இந்த மாதிரி உன்னைய பார்க்குறவங்க யாராவது எப்பவுமே அப்புறம் ஐயோ பாவம் பிள்ளை, இதெல்லாம் தூக்கி போடு. என்னைய பார்க்குறவனுக்கு என்ன வரணும்? சொல்லுங்க. எனக்குள்ள என் தேவன் மீது நான் வைக்கிற நம்பிக்கை என்னை என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே என்னுடைய தேவனை அவர்கள் விசுவசிக்கும்படி அது ரட்சிப்பின் பாதையில் கொண்டு போகணும். அல்லேலூயா. இவன் தன் மீது இருந்த இந்த உலகம் வைத்த பரிதாப ஆடைகளை தூக்கி எறிந்தான். உலகத்தினுடைய சின்ன சின்ன லாபங்களை தூக்கி எறிஞ்சான். பிரைஸ் தி லார்ட்.
இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை? உலகத்தினுடைய அனுதாபங்கள் தேவையா? அப்படியாம்மா? உங்களை பார்த்து மற்றவங்க அனுதாபப்படணுமா? ஐயோ பிள்ளை பாவம் ரொம்ப கடனில் கஷ்டப்படுது, பிள்ளை பெரும் வியாதியில் கஷ்டப்படுது. இந்த அனுதாபத்தை தூக்கி எறியதுக்கு தயாராகுங்க. இன்னைக்கு என் விசுவாசம் உலகத்தின் அனுதாபத்தை அல்ல, என் தேவனால் எல்லாம் முடியும் என்பதை என் விசுவாசம் வெளிப்படுத்தும். இனிமேல் இது எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. ஐந்தாவது, ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென். நான் உனக்கு, அவனுக்கு தெரிந்தது என்னது? அவனுடைய விசுவாசம் என்ன? என் தேவன் எனக்குரியதை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கிற எவனும் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசியுங்கள். மார்க் 11:24. நம்பிக்கையுடன் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று நம்புங்கள், அது அப்படியே உங்களுக்கு. இந்த ஐந்தாவது ஸ்டெப்புக்கு வந்த பொழுது பைபிள் சொல்லுகிறது, அவன் பார்வை அடைந்தான். பார்வை அடைந்ததோடு முடிக்கலைங்க. அந்த வசனம் சொல்லுகிறது 43 சொல்லுகிறது, லூக்கா 18:43, அவன் பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். அப்ப விசுவாசம் 6வது இடத்துக்கு எங்க போகுது சொல்லுங்க? விசுவாசம் 6வது ஸ்டெப்புக்கு போயிட்டு எங்க போயிட்டு? நான் தேவனை பின்பற்றுகிறவனாய் மாறிவிட்டேன். 7வது ஸ்டெப் என்னது? நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன். அதன் விளைவு என்னன்னா, என்னுடைய விசுவாசம் இன்னொருவரை தொடுகிறது. சொல்லுங்க, என்னுடைய விசுவாசம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, என்னுடைய விசுவாசம் இன்னொருவரை தொடுகிறது. அவங்க என்ன சொன்னாங்க? அவர்கள் கடவுளை போற்றி, சொல்லுங்க, கடவுளை புகழ்ந்தார்கள். இன்னைக்கு உங்க விசுவாசம் 7வது பாயிண்ட்க்கு என்ன பண்ணும்? நீங்க வாயின் வார்த்தையால் அல்ல, உங்க வாழ்க்கையில தேவன் செய்கிற செயல்கள் இன்னொருவரை மீட்புக்குள்ளாக, தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக நடத்த வேண்டும். ஆமென். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஆண்டோடைய வல்லமை உங்க மேல இறங்குகிற நேரம், ஆண்டோடைய அற்புதங்கள் உங்க மேல இறங்குகிற நேரம். இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பிங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். தேவ வல்லமை இறங்கி வருகிற நேரம். ஆமென். ஹல்லேலூயா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டே, ஒருபோதும் கைவிட மாட்டேன். கைகளை உயர்த்தி. பிரியமானவர்களே, நாம் கண்களை மூடுவோம். இன்னைக்கு ஒரு முழு மனதோடு நீங்கள் அறிக்கையிடுங்கள். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், விசுவாசம், நம்பிக்கை நம்முடைய இருதயத்தில் வரும் பொழுது அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத இடத்தில் எல்லாவற்றையும் இருக்க செய்யும். பாருங்கள், கண் தெரியாத பிச்சை எடுக்கிற மனிதனாயிருந்த அந்த பர்த்திலேமேயு ஆண்டவரை யார் என்று அறிந்து கொண்டார். அறிந்த அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார், கூப்பிடுகிறார். கூப்பிட்ட அவர் தனக்கு தடையை உண்டாக்கியவர்கள் சோதனைகளை குறித்து அவர் கவலைப்படவில்லை. உறுதியாக அவர் தேவனை நோக்கிய அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். பாருங்கள், 4வது பைபிள் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய மேலிருந்த அந்த உலகம் காண்பித்த பரிதாப ஆடைகளை தூக்கி எறிந்தார். நாமும் பாவத்தை தூக்கி எறிவோம். உலகத்தின் சுய எல்லா லாபங்களையும் தூக்கி எறிந்து இயேசுவின் மீது நம்பிக்கை உடையவன் இந்த உலகத்தில் இருக்கிற அற்ப சந்தோஷத்துக்கு அடிமையாகாதபடி அவரை சிக்கன பற்றி கொள்வோம். 5வது, ஆண்டவரிடத்தில் என்னுடைய தேவை நிறைவேறும், நான் அவரிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வேன் என்பதில் உறுதியாயிருப்போம். 6வது, நான் அற்புதத்தை காண்பேன், அவரை பின்பற்றுவேன். 7வது, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்கள் இயேசுவின் மீது மற்ற ஜனங்களுக்குள்ளும் நம்பிக்கையை உருவாக்கும். அவர்களும் தேவனை போற்றக்கூடியவர்களாய் மாறுவார்கள். 2 கைகளை உயர்த்துவோம். நம்ம வந்த பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் கொடுப்போம். இப்போ உறுதியாக சொல்லுங்க, என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்கிறார்,
என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்கிறார், என் ஆண்டவர் எனக்கு விடுதலை தருகிறார், என் ஆண்டவரின் கண்ணீரை துடைக்கிறார், என் ஆண்டவருடைய வியாகுலத்தை மாற்றுகிறார். நான் அவரை நம்புகிறேன், நம்புகிறேன். எனக்கு ஏற்பட்ட எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு தெய்வம், நான் அவரை நம்புகிறேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுப்போ. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, அப்பா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். இயேசுவாலே, இயேசுவாலே எல்லாம் இயேசுவாலே எல்லாம் ஆகும், ஆகும். எல்லாம் ஆகும். உம்மை நம்புகிற உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக அப்பா, உம்முடைய வல்லமை இறங்குவதாக, தேவ மகிமை இறங்கி வருவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, வியாதிகள் பலவீனங்கள் மறைவதாக, எல்லா துக்கங்களும் மாறுவதாக, போராட்டங்கள் மறைவதாக, வலி வேதனைகள் மறைவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு மீதும் அற்புதத்தின் வல்லமை இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது. ஆண்டவர் உங்களை தொடுகிறார், இயேசு உங்களை தொடுகிறார், இயேசு உங்களை சுகப்படுத்துகிறார். ஆண்டவருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்குகிறது. தகப்பனே உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக, உம்முடைய மகிமை இறங்குவதாக, கிருபை இறங்குவதாக, அற்புதங்கள் இறங்குவதாக, அதிசயங்கள் இறங்குவதாக. தடைகள் மாறட்டும், எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போகட்டும். எல்லாமே மாறும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் தொடுகிறீர். இவர்கள் எந்த வருத்தத்தோடு வேதனையோடு வந்தார்களோ அதோடு இவர்கள் இப்பொழுது திரும்பி செல்ல போவதில்லை. நீர் இவர்களுக்குரிய நன்மைகளை பொழிகிறீர், ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறீர். எல்லா வியாதி வருத்தங்களும் மறைகிறது. மனதுக்கு தேவையான ஆறுதலை கொடுக்கிறீர். குடும்பத்திலே எல்லா நன்மைகளை காண செய்கிறீர். வருமானத்தை ஆசீர்வதிக்கிறீர், தடைகளை அகற்றுகிறீர். குடும்பத்திலே உம்முடைய வல்லமை இறங்குகிறது. வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துகிறீர். உம்முடைய நாமத்தினால் இவர்கள் என்ன கருத்துக்காய் ஜெபிக்கிறார்களோ அது நிறைவேறுகிறது. அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். நான் வந்தது என் நன்மைக்காக. நான் ஆண்டவரை நம்புகிறேன், நான் ஆண்டவரை விசுவசிக்கிறேன். அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, ஆண்டவரே என் கடவுள், அவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லை. அவர் மேன்மை மிக்கவர், அவர் எல்லா தெய்வங்களுக்கு மேலானவர். இதை உம்முடைய பிள்ளைகள் அறிவார்களாக, அறிக்கையிடுவார்களாக, உம்மை நோக்கி கூப்பிடுவார்களாக, சோதனைகளை ஜெயிப்பார்களாக, உலக பாவங்களை உதறி தள்ளுவார்களாக, எல்லா நன்மையும் உண்டு என்பதை விசுவசிப்பார்களாக, சாட்சியாய் நிற்பார்களாக, மற்றவர்களை சாட்சியாய் மாற்றுவார்களாக. மகிமை நிறைந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.